ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் காந்தாரி சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கப்பை கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி காந்தாரி கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி காந்தாரி சம்மந்தி நீங்கள் காந்தாரி துவையல் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கோம். 50 தான், 50. அது உங்களால் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ அந்த காந்தாரி சம்மந்தி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். காந்தாரி மிளகு துவையல் பண்ணுறதுக்கு காந்தாரி மிளகு பறிச்சாச்சு. காந்தாரி சம்மந்தி காந்தாரி துவையல் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் 6-7 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். புளி கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா காந்தாரி ரொம்ப காரமாக இருக்கும் அதனால். அதுக்கப்புறமா தேங்காய் பூ கொஞ்சமாக, அது கூட நம்ம ஆட் பண்ண வேண்டியது இந்த காந்தாரி தான். இது நான் எங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறேன், அதுலேருந்து தான் பறிச்சிட்டு வந்தேன். காந்தாரி ரொம்ப காரமாக இருக்கும். அது கூட தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக தான் எடுத்துக்கணுங்க. காந்தாரி சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி, நம்ம 2 மினிட்ஸ்லேயே இது பண்ணிடலாம். இது கப்பை கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காந்தாரி ப்ரெஷர் இருக்கவங்க வாரத்தில் 2 நாள் 3 நாள் இதை சாப்பிட்டுக்கலாம். ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப காரசாரமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.